பரிசுத்தம் இல்லாம ஒரு விசுவாசி கூட தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களோ. ஆமா, எப்படி இருக்கணுமா? உங்களை அழைச்சவர் யாரு? பரிசுத்த. ஏன் நான் பரிசுத்தமாய் வாழணும்? இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி. உலகத்துல வாழ்றோம், உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட பேசுறவங்க நிறைய பேர் அப்படி பேசுறாங்க, பரிசுத்தமாலாம் வாழ முடியாது. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை அழைச்சவர் நடக்கையில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்க பரிசுத்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சிகரெட்டு பிடிச்சிக்கினே நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேனா வாழ முடியாது. தண்ணி அடிச்சுக்கினே நான் பிரியமா வாழ்வேனா வாழ முடியாது. போன்ல நான் 24 மணி நேரமா இருந்துட்டு கடவுளை பிரியப்படுத்துவேனா வாழ முடியாது. உன் வீட்டுல டிவி, சீரியல், சினிமா பாட்டு, ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு, எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும்? என்னை அழைச்சவர் பரிசுத்தர். உங்களை அழைச்ச தேவன் பரிசுத்தர். உங்களை அழைச்ச தேவன் பரிசுத்தர். வாய் கூசாம பொய் சொல்றோம். என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர். அவருடைய நாமம் என் நிமித்தம் ஒரு இடத்திலோ ஒரு நேரத்துல கூட தூஷிக்கப்படக்கூடாது. பரிசுத்தரை போலவே நானும் வாடும்படியாய்த்தான் என்னை அவர் அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கும்னா என்னைக்குமே உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்தமா வாழ தெரியலன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சும் தெரியாதவர்களை போல இருக்கும். நம்ம பரிசுத்தமாய் அழைக்கப்பட்ட கூட்டத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேத அழகா நாம் பரிசுத்தரா இருக்கிறது போல யார சொல்றாரு? நீங்களோ. நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களோ. நான் பரிசுத்தமா இருக்கிறேம்மா மகளே, நான் பரிசுத்தமா இருக்கிற மகனே, நான் பரிசுத்தமா இருக்கிற. நீயும் பரிசுத்தமா இருக்கதா அழைக்கப்பட்டிருக்க. நீ பாவத்துல இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவனை அந்த இருள்ல இருந்து எதுக்கு தெரியுமா அழைச்சேன்? நீ பரிசுத்த ஜாதியாய் மாறப்பட வேண்டும். நீ பரிசுத்த கூட்டமாய் மாறப்பட வேண்டும். உன் சாயல் முழுவதும் பரிசுத்தமாய் மாறப்பட வேண்டும். உன் பார்வைகள் அனைத்தும் பரிசுத்தமாய், உன் பேச்சில, உன் நடத்தையில, உன் செயல்ல பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தயவு செய்து பரிசுத்தம் இல்லாம நானும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறேன்னு வந்துடாதீங்க. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள். நாளைக்கு கர்த்தர் உன் நடுவில பெரிய காரியங்களை செய்வார். அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனுதினமும் அவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அழைத்தவர் நீர் பரிசுத்த, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நான் பரிசுத்தமா நகையெல்லாம் கைட்டி போட்டா நான் பரிசுத்த வாட்டி, நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அதனால பரிசுத்த வாட்டி அப்படின்ற உடையை வைத்து நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, எடை போடவே முடியாது. எங்க பரிசுத்தப்படுத்தணும்னா உனக்கு உள்ளா இருக்கிற மனிதனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் எப்ப தெரியுமா வெளியே வருவான்? சொல்லுங்களேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் ஏதோ திட்டிடுறேன், அப்போ உங்களுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் வருவான் தெரியுமா வெளியே? ஆமா, அவன் தான் உள்ளான மனுஷன். அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும்னா பரிசுத்தப்படும். உங்க உள்ளான காரியங்கள் வெளி தோற்றத்துல காட்டாதீங்க. எடையை வைத்து, தோற்றத்தை வைத்து எடை போட்டுறாதீங்க. யாருக்கும் மார்க் கொடுக்க உங்களுக்கும் எனக்கும் அதிகாரமே கிடையாது. கிடையவே கிடையாது. ஒரு நாளும் கிடையாது. அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய வெளிப்பாடுகள். அப்போ நான் ஒண்ணு யோசித்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஜெபித்திருந்தால் ஒரு மனிதனை குறித்து அவ்வளவு துல்லியமாய் வெளிப்பாடு கொடுப்பார். வெளிப்பாடெல்லாம் சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? வெளிப்பாடுகள் எல்லாம் துல்லியமா வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போகிறது அல்ல. அந்த மகளிடத்துல அதுக்கப்புறம் நான் நிறைய பழகினேன். அந்த மகளுடைய ஹார்ட், பேச்சு எல்லாம் அன்பானதான். தோற்றத்தை பார்த்து அது அவங்களுடைய காரியம். அதை நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தரக்குறைவா யாரையும் எந்த நேரத்திலையும் பார்த்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதுவரையில
போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையோ அவங்க பண்ணி கொண்டு இருக்கிறதையோ, வாலிப பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்க அந்தந்த காலகட்டம் வரும் பொழுது அவங்களே அதை விட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே அது புரியும், அவங்களே அதை கற்றுக்கொள்ளுவாங்க. அதனால் இது உருப்படாது. இது பாரு எப்படி இருக்குது, நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அவங்களுடைய ஒர்ஷிப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒர்ஷிப்பில் என்ன ஆகும்னா, அந்த ஆராதனையில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பிப்பை பார்க்க உற்சாகப்படுத்தக்கூடிய ஆராதனை, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆராதனை. அப்போ நான் யோசித்தேன், பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாரே, இவங்க மகன் இப்படி வல்லமையாக பயன்படுறாங்களே. அப்போ நான் ஒன்று இந்த மூளையில் நிறைய எனக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. இந்த குறுகிய மூளையை அப்பப்போ அடிப்பார். அடித்து இதை நினைக்காத, இது தப்பு, என் பிள்ளைங்களுடைய முகத்தை பார்க்காத, இருதயத்தை பாரு, நிறைய கற்றுக் கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களையும் நேசிக்கத்தக்க இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது விபச்சாரிய ஸ்திரீயை கல்லெடுத்து என்ன செய்யணும், அவளை கொன்னுடணும். இதை குறித்து தான் பவுல் எப்படி இருந்தார், வைராக்கியமாக இருந்தார். அந்த நியாய பிரமாணங்களை குறித்து தான் ஆண்டவர் அதில் தான் வைராக்கியமாக இருந்தார். மோசேவுடைய நியாய பிரமாணங்களை பிடிச்சு கொண்டு தான் வைராக்கியமாய் சபைகளை என்ன செஞ்சாரு, துன்பப்படுத்தினார். தேவன் தொட்டார். நீ பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களையே பார்த்து கொண்டிருக்கிற, புதிய ஏற்பாட்டிலே நானே நியாய பிரமாணமாய் மாறிவிட்டேன். கரங்களை தட்டி, அன்னைக்கு திறக்கப்பட்டது பவுலுடைய கண்கள். சவுலா இருந்தவனை கர்த்தர் பவுலா, இன்னைக்கு உன் கண்ணை திறக்க 3 நாள் குருடனாய் கிடந்தான். ஏன் தெரியுமா 3 நாள் குருடனாய் இருந்தான். கீழே ஆண்டவர் தொடுகிறார், தமஸ்குவில கீழே விழுந்துட்டா. 3 நாள் அவனுக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியல, சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ஏன்னா அவனுடைய குருட்டாட்டு தன்மைகளை எல்லாம் 3 நாள் காத்திருந்து காக்க வச்சு அவனுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி கண்ணு திறக்கப்படும் பொழுது வேறு மனுஷனாய் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி. அப்படிப்பட்ட மனுஷனை தான் 13 நிருபங்களை கர்த்தர் எழுத வச்சிருக்கிறார். யாரு? சபையை துன்புறுத்தினவன். ஒரு நாள் தொடப்படக்கூடிய காரியங்கள் வந்தால் நம்மளை விட்டு கொடுத்தணும். பழைய சுபாவங்கள்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க, புது சிருஷ்டியாய் மாறிடுங்க, புதிய படைப்பாய் மாறிடுங்க. கர்த்தர் அவருடைய கரத்தில் உங்களை புதுமையாய் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிற. அடுத்து